بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة. أيحسب الإنسان أن لن نجمع عظامه بلى قادرين على أن نصفي بنانه بل يريد الإنسان ليفجر أمامه يسأل أيان يوم القيامة. فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر يقول الإنسان يومئذ أين المفر. كلا لا وزر إلى ربك يومئذ المستقر. ينبأ الإنسان يومئذ بما قدم وأخر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن الشمس والقمر لا ينكسفان لموت أحد ولا لحياته. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லீம்களாகிய நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்கு வரவில்லை. நம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய கொள்கையும் நம்முடைய இரத்தத்திலே ஊறிய ஒரு விடயம்தான். நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகுவது கபூரிலிருந்துதான். கபூரிலிருந்துதான் நமது உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது.
உலகம் அந்த கபரையும் சொர்க்கத்தையும் தயாரிப்பதற்குரிய இடமே தவிர அத்துனியா தாரு மமர் கடந்து செல்லும் ஒரு பாலமே தவிர நிற்கக்கூடிய ஒரு பாதை அல்ல இந்த உலகம். இது முஸ்லிம்களாகிய நம்முடைய கொள்கை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தனியொரு சூறாவிலே சூரத்துல் கியாமா என்ற சூறாவிலே அல்லாஹ் இதை சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்கிறார். ஏனென்றால் சகோதரர்களே, கியாமத் நெருங்க போகிறது என்பதை காட்டக்கூடிய சில அடையாளங்கள் இந்த உலகத்தில் நடக்கும். அதில் ஒன்றுதான் இன்று இரவுடைய சந்திர கிரகணம். இன்று இரவு உங்களுடைய பள்ளிவாசலிலும் சந்திர கிரகணத்துடைய தொழுகை தொழுவார்கள். இரவு நினைக்கிறேன் 12 மணியிலிருந்து சுபகு வரை சந்திர கிரகணம். இன்று இவ்வாறான சூரிய கிரகணங்கள், சந்திர கிரகணங்கள் ஏற்படுவது எதற்கு தெரியுமா? பாவிகள் தௌபா செய்து மெதுவாக அல்லாஹ்வின் பக்கம் வந்துவிட வேண்டும். சகோதரர்களே, 60 வயதை தாண்டிய யாராவது இருந்தால், 60 வயதை தாண்டியவர்கள் பாவத்தின் பக்கம் சென்று விடவே கூடாது. 60 வயது என்பது போர்டர், வாழ்க்கையின் போர்டர். 60 வயதுக்கு பிறகு பாவம் செய்பவனை அல்லாஹ் பார்க்கும் விதம் வேறு. 40 வயது இருக்கிறதே சகோதரர்களே, ஞானத்துடைய வயது. 40 வயதை தாண்டியவர்கள் எப்படியாவது இஸ்லாம் தான் எனக்கு தேவை என்று திரும்ப வேண்டும். சின்ன பிள்ளைகள் தெரியாமல் பாவம் செய்வார்கள். வாலிபர்கள் தெரியாமல் அல்லாஹுவை விட்டு ஒதுங்கி நடப்பார்கள். இவர்களை 40 வயது தாண்டியவர்களும் 60 வயதை தாண்டியவர்களும் திசை திருப்பி எடுப்பது இவர்களுடைய கடமை. அல்லாஹ் சூரத்துல் கியாமாவிலே சத்தியம் செய்து சொல்கிறான், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா. அல்லாஹ் சொல்கிறான், கியாமத்துடைய நாள் மீது நான் சத்தியம் செய்கிறேன். சகோதரர்களே, அந்த நாள் தான் வாழ்க்கையில் உண்மையான நாள். திருமணம் செய்யும் நாள் உண்மையான நாள் அல்ல. மௌத்துடைய நாள் உண்மையான நாள் அல்ல. வாழ்க்கையில் மறக்க முடியாத சில நாட்களை நாம் எழுதி எண்ணி வைத்திருக்கின்றோம். அவைகளெல்லாம் நாட்கள் அல்ல, உண்மையான நாள். சகோதரர்களே, முஸ்லீம்கள் வெற்றி அடையக்கூடிய நாள், மூமீன்கள் ஜெயிக்கக்கூடிய நாள் அந்த கியாமத்துடைய நாள் தான் சகோதரர்களே. அல்லாஹ் அந்த நாளில் மீது சத்தியம் செய்கிறான், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாள் மீது நான் சத்தியம் செய்கிறேன். வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா, அந்த நாளையில் ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை பழிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மனிதனும், அப்துல் ஹமீத் ஸ்ட்ரீட்டில் வாழ்ந்தவன், கொழும்பில் வாழ்ந்தவன், ஸ்ரீலங்காவில் வாழ்ந்தவன், ஒவ்வொருவனும் தன்னை பழிக்கக்கூடிய நாள் அந்த நாள் தான். லவ்வாமா, ஏன் பழிப்பான்? கூடுதலான அமல் செய்ய கிடைக்க இல்லையே, நான் ஹாஃபிதாக கிடைக்கலையே, நான் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற இல்லையே என்றெல்லாம் கவலைப்படும் நாள் அந்த நாள். வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா. சகோதரர்களே, உலகத்தில் வாழும் தமிழர்கள், உலகத்தில் வாழும் பௌத்தர்கள், உலகத்தில் வாழும் கிறிஸ்தவர்கள், யூதர்கள் எல்லாம் மறுத்த நாள் அந்த நாள் தான்.
முழு தமிழர்களும் மறுக்கிறார்கள் கியாமத்தை, முழு பௌத்தர்களும் மறுக்கிறார்கள் இந்த கியாமத்தை. ஏன்? அவர்களுடைய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தராகத்தானே உலகத்தில் அல்லாஹ் நாம் பிறந்தோம், எப்படி எல்லோரும் எழும்புவது? எப்படி எல்லோரும் எழும்புவது? அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இதாமா அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இதாமா. மனிதன் நினைக்கிறானா அவனுடைய முள்ளுகள் எல்லாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று? அல்லாஹ் கேட்கிறான். ஒரு முள்ளு இந்தியால, ஒரு முள்ளு ஸ்ரீலங்கால, ஒரு முள்ளு சைனால, பொடியே உலகத்தில் என்று வை. முள்ளுகளை சேர்க்கிறது இல்லை எனக்கு வேலை. அல்லாஹ் சொல்கிறான், பலா قادرين على أن نسوي بنانا. பலா, நான் சேர்க்கிறது என்ன தெரியுமா? உலகத்தில் உனது கை விரல் எவ்வாறு இருந்ததோ அதே போன்ற விரலோடுதான் உன்னை எழுப்பாட்டுவேன். உலகத்திலே சைன் வைக்க தெரியாவிட்டால் விரல் அடையாளம் ஏன் வைப்பது? இதற்கு சொல்றது அரபியில் பனானா, இங்கிலீஷ்ல தான் பனானாண்ட வாழைப்பழம். பனானா, பனானா என்றால் விரல் மேல் அடையாளம். உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருடைய முள்ளுகள் சமமானது. நம்முடைய கை முள்ளு எல்லோருடையும் உண்டு, தலை முள்ளு. ஆனால் சகோதரர்களே, இந்த கை ரேகை இருக்கிறதே, இது ஒவ்வொருத்தருடைய வித்தியாசம். அதனாலதான் சைன் பண்ண தெரியாதவர்கள் கை ரேகை வைப்பார்கள். பிங்கர் பிரிண்ட் எடுப்பது அதற்குத்தான், ஏமாற்ற முடியாது. உலகத்துடைய பிங்கர் பிரிண்ட் எதற்கோ? அல்லாஹ் சொல்லுகிறான், பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா. ஒவ்வொருத்தருடைய பனானாவை, இந்த மேல் பகுதி விரலுடைய இந்த ரேகையை கூட சரியாக செய்துதான் நான் எழுப்பாட்டுவேன். இவ்வளவும் தெரிந்தும் அல்லாஹ் சொல்கிறார், பல் யுரீதுல் இன்சானு லியஃஜுர அமாமா. இவ்வளவும் தெரிந்தும் பாவம் செய்ய விரும்புகிறாயே மனிதா, உன் எழுப்பாட்டுவேன். உன்ன முள்ளுகள் அல்ல, உன் விரல் ரேகைகளை கூட சரியாக செய்து நான் எழுப்பாட்டுவேன். இவ்வாறு இருந்தும் பல் யுரீதுல் இன்சானு லியஃஜுர அமாமா. நீ பாவம் செய்ய நினைக்கிறாயே, அல்லாஹ் கேட்கிறார். பாவம் செய்யறது மாத்திரமா? உன் பெருமை பேச்சு, பெருமை பேச்சு என்ன பேச்சு? யஸ்அலு அய்யான யௌமுல் கியாமா. நீ கேட்கிறியே கியாமத் எப்போ வரும்? பாவம் செய்து செய்து கேட்கிறியே கியாமத் எப்போ வரும்? யஸ்அலு அய்யான யௌமுல் கியாமா. அல்லாஹ் பதில் சொல்றார், கியாமத் எப்ப வரும் தெரியுமா? فَإِذَا بَرِقَ الْبَصَرُ فَإِذَا بَرِقَ الْبَصَرُ. உனது பார்வை ஒரு நாளில் சுற்றும். நல்லா இருந்த பார்வை சுத்தத் தொடங்கும், இலங்கத் தொடங்கும், தடமாறத் தொடங்கும். உண்ட பார்வை فَإِذَا بَرِقَ الْبَصَرُ وَخَسَفَ الْقَمَرُ. வெளிச்சம் தந்த சந்திரன் இருளாக மாறும். இன்று நடக்கிறதே சந்திர கிரகணம், அதேதான் கியாமத்திலேயும் நடக்கும். வெளிச்சம் தரும் இந்த சந்திரன். وَخَسَفَ الْقَمَرُ. மூன்றாவது وَجُمِعَ الشَّمْسُ وَالْقَمَرُ. وَجُمِعَ الشَّمْسُ وَالْقَمَرُ. சூரியனும் சந்திரனும் இணைக்கப்படும்.
இன்று வேறு வேறாக இருக்கும் சூரியன் சந்திரன் இணைக்கப்படும். இந்த நேரம்தான் மனிதன் சொல்லுவானாம், சகோதரர்களே நானும் சொல்ல போகிறேன், நீங்களும் சொல்ல போகிறீர்கள். يقول الإنسان يومئذ أين المفر. மனிதன் கேட்பானாம், எங்க ஓடுறது? இப்ப எங்க ஓடுறது சகோதரர்களே? கொழும்பும் இருக்காது, கண்டியும் இருக்காது, அப்பல் தோடவும் இருக்காது, பள்ளி தோடவும் இருக்காது, சிராங் தோடவும் இருக்காது, ஆபர் தோடவும் இருக்காது, எந்த தோடவும் இருக்காது, எந்த ஸ்ட்ரீட்டும் இருக்காது. தனி மைதானம், தனி மைதானம். எங்க ஓடுவது? يقول الإنسان يومئذ أين المفر. எங்க ஓடுறது? இது பொய்யா உண்மையா சகோதரர்களே? இது நடக்க போவது உண்மையா பொய்யா? அல்லாஹுடைய வாக்கு இவ்வளவு, ஜனாதிபதியுடைய வாக்கல்ல இவைகள், அமைச்சருடைய வாக்கல்ல, இது அல்லாஹுடைய வாக்கு. அல்லாஹ் சொல்லிட்டான், ஓடுவாய் நீ. எந்த ஓட்டம்? எஃபிர்ரு என்றால், எஃபிர்ரு என்றால் சும்மா ஓடுறதல்ல. நீங்க யாரும் சுனாமிய காணல, சுனாமிய நீங்க யாருமே காண இல்லை. சுனாமிய கண்டு ஓடின ஓட்டம், பின்னால சிங்கம் திரத்திட்டு வருது, எப்படி ஓடுவீங்க? சிங்கம் திரத்துது, யானை திரத்துது, எப்படி ஓடுவீங்க? மெதுமெதுவா ஓடுவீங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த நாள் வருவதற்கு முன்னால் நான் தௌபா செய்ய வேண்டும், நீங்கள் தௌபா செய்ய வேண்டும், நமது ஊரை தௌபாவுடைய ஊராக மாற்ற வேண்டும். இந்த நாள் தான் முக்கியமான நாள். இன்று சந்திர கிரகணமா, இதை வைத்து தௌபா செய்ய வைக்க வேண்டும் சகோதரர்களே. கொழும்பிலே முஸ்லீம்கள் அதிகமாக செறிந்து வாழும் இடம் நமது இடம். இந்த இடம் 3 பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அஷ்ரஃபியா, சாது நபி வக்காஸ், புதுக்கடை ஜும்மா மொஹிதீன் பள்ளிவாசல். 3 பள்ளிவாசல்கள், 3 பள்ளிவாசல் நிர்வாகமும் இணைந்து, பொதுமக்கள் இணைந்து நமது மஹல்லாவை செய்ய வேண்டும். நீங்கள் கேட்கலாம், என்ன செய்ய? எதிர்கால சொர்க்கவாதிகளாக நமது ஊரை ஆக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, என்ன சேவை செய்ய முடியுமோ, பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு, பெண்களை பாதுகாப்பதற்கு, வாலிபர்களை பாதுகாப்பதற்கு, 40 வயது தாண்டியவர்களை பாதுகாப்பதற்கு, 60 வயதை தாண்டியவர்களை பாதுகாப்பதற்கு என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் சகோதரர்களே? இஸ்லாமிய ஒரு முஸ்லீம்கள் செறிந்து வாழும் இடம். நாம் தான் இந்த நாட்டுக்கு வழிகாட்டி, நாம் தான் கொழும்புக்கு வழிகாட்டி. முஸ்லீம்களுடைய எந்த ஊரும் இஷாவுக்கு பிறகு விழித்திருப்பது கிடையாது. நீங்கள் வரலாற்றை பிரட்டுங்கள், முஸ்லீம்களுடைய எந்த ஊரும் இஷாவுக்கு பிறகு விழித்திருப்பது கிடையாது. இஷாவுக்கு பிறகு தூங்காமல் இருப்பவர்கள் சகோதரர்களே நோயாளிகள் தான் அதிகம். முதல் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை அதுதான். இந்த பெரியவர்கள் நேரத்துக்கு தூங்குகிறார்கள். சின்ன பிள்ளைகளை பாருங்கள், வாலிபர்களை பாருங்கள். முழு பாவத்துடைய அடிப்படை இஷாவுக்கு பிறகுதான். ஆயுள், மனிதனுடைய ஆயுள் குறைவதற்கான காரணம் அல்ல. பகலையில் தூங்குவதை போல ஒரு முசீபத்து கிடையாது. பகலையில தூங்குறவன மாப்பிள்ளையா கூட எடுத்துடப்படாது. மகள் மாறு முசீபத் பிடிச்சவர் அவர். ஏன்? இரவுடைய தூக்கம் இல்லை, பகலெல்லாம் தூக்கம், காலையில் தூக்கம், முசீபத். எந்த ஊர், எந்த குடும்பம், எந்த மனிதன் பகலையில் காலையில் தூங்குவானோ அவன் நஷ்டவான். அநியமிக்க சகோதரர்களே,
இஸ்லாமிய ஒழுக்கம் இது. அந்த காலத்தில் டாய்லெட் போய் வந்ததோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? டாய்லெட் போய் வந்ததோடு கையை மண்ணிலே கொஞ்சம் எடுத்து மண்ணால் தேய்ப்பாரு. ஏன்? அந்த நகங்களுக்குள் சென்ற அந்த நஜீஸ் இருக்கிறதே, மண் பட்டால் மாத்திரம்தான் சுத்தமடையும். அதற்காக வளர்ந்த நாடுகள் எல்லாம் மண் வைத்திருக்கிறார்கள் பாத்ரூமிலே. ரசூலுல்லாஹ் செய்தால் இருக்குமேதான். எங்கட பாத்ரூம் உள்ளுக்கு மண் கொண்டு வந்து வைப்போமா? நாங்க வந்ததோடு என்ன செய்யறது? டாய்லெட்ல இருந்து வந்து சோப்பை போடுறது கைக்கு. நாத்தம் மனமாக மாறுமே தவிர நஜீஸ் போகாது. நீங்க எவ்வளவு பெரிய சோப்பை போடுங்க, டாய்லெட்டு போய் வந்து அந்த சோப்பை போட்டதோடு நாத்தமாக இருந்த விரல்கள் எல்லாம் மணக்கிறது. ஆனால் மணப்பது விரல் அல்ல, போன்ற நகங்களுக்குள் புகுந்திருக்கும் நஜீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொன்றும் ஆரோக்கியம். சகோதரர்களே, பெரியவர்களே, 40 வயது தாண்டிய நாம், 60 வயது தாண்டிய நாம், நம்முடைய ஒவ்வொரு வீட்டையும் இஷாவுக்கு பிறகு தூங்க வைக்க வேண்டும். சுபகோடு எழுப்பாட்டி விட வேண்டும். உங்களோட பிள்ளை ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நீங்க விரும்பினார், அது சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ போயாவும். பாடசாலை என்றால் மாத்திரம் தூங்க வைப்பது, மற்ற நாட்களில் ராவெல்லாம் பிள்ளைகள் பாதைகளில், வாலிபர்கள் பாதைகளில். இது எங்கிருந்து வந்த கலாச்சாரம் சகோதரர்களே? ஆரோக்கியமான கலாச்சாரம் அல்ல இது. பாடசாலைகள்ல இஷாவுக்கு பிறகு விழித்திருப்பதால் தான், தூக்கம் போகாததால் தான் டேப்லெட் போடுறது. இன்டர்நேஷனல் ஸ்கூல்கள் செக் பண்றாங்க, எத்தனை முஸ்லிம் பிள்ளைகளுடைய வாயில டேப்லெட் இருக்கு. இன்னும் ஓ லெவல், இன்னும் ஏ லெவல் போகல, நாக்கில டேப்லெட். சகோதரிகளே, பகிரங்கமாக விற்கிறான். உங்களுக்கும் தெரியும், சமூகம் சீரழியட்டும் என்று விடுகிறீர்கள். பாடசாலையில் பிரின்சிபல் கூப்பிட்டு சொல்கிறார், கவனம், முஸ்லிம் கிராமங்களிலிருந்து பாடசாலைக்கு டேப்லெட் வருகிறது. எவ்வளவு அவமானம் சகோதரர்களே! மற்ற சமூகத்தை பாருங்கள். யார் செய்வது இது? யார் செய்வது? இந்த 3 பள்ளிவாசல் நிர்வாகிகளும் சேர வேண்டும். என்ன செய்யலாம்? அஷ்ரஃபியா பள்ளி நிர்வாகம், முஹியத்தீன் பள்ளிவாசல் நிர்வாகம், சாத் நபி வக்காஸ் நிர்வாகம் சேர்ந்து எதிர்கால வாலிபர்களை, பெண்களை, மாணவர்களை, சமூகத்தை நரகத்துடைய வாயிலிருந்து பாதுகாக்கவும். கண்ணியமிக்க சகோதரர்களே, விளையாட்டாக எடுக்காதீர்கள். நான் பேசுவதை தவறாக எடுக்காதீர்கள். எதிர்கால சமூகத்தை வைத்து சொல்கிறேன். எதிர்காலத்தில் நமது சமூகம் உயர வேண்டும். ஒரு காலத்தில் ஸ்பெயின் முஸ்லீம்கள் தான் ஐரோப்பாவுக்கே வழிகாட்டியவர்கள். ஒரு காலத்தில் துருக்கி முஸ்லிம் வாலிபர்கள் 20 வயசு 21 வயசு வாலிபர்கள் தான் துருக்கியை வெற்றி கொண்டவர்கள். மயக்கத்திலிருந்து வெற்றி கொள்ளவில்லை, இரவுடைய வணக்கத்திலிருந்து வெற்றி கொண்டார்கள். மயக்கம் அவர்களுக்கு சகோதரர்களே அந்த காலத்தில் இல்லாத பாவமா? நீங்கள் கேட்கலாம், பாவம் இருந்ததா? சொந்த பொம்புள பிள்ளைய புதைக்கிற அளவுக்கு பாவம் என்றால் அந்த பாவம் நம்முடைய காலத்தில் இல்லை. முழு பாவம் இருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை மாற்றினார்கள், மதீனாவை மாற்றினார்கள், பக்தாதை மாற்றினார்கள், பலஸ்தீனை மாற்றினார்கள், கூஃபாவை மாற்றினார்கள். முஸ்லிம் தலைவர்களே, உலமாக்களே, இந்த ஊரை சேர்ந்த நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய பெரியோர் தவறு. இரவையில் கடை நடத்தக்கூடியவர்களும் விளங்கிக் கொள்ளுங்கள், இரவுடைய வியாபாரம் பரக்கத் கிடையாது. இரவுடைய வியாபாரம் பரக்கத் கிடையாது. பகலுடைய வியாபாரம் தான் பரக்கத். நாங்கள் தான் பரக்கத்தை நம்பியவர்கள். தமிழர்கள் பரக்கத்தை நம்பியது கிடையாது.
பௌத்தர்கள் பரக்கத்தை நம்பியது கிடையாது. நமக்கு பரக்கத் இருக்கிறது. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இவருக்கு பரக்கத் செய். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு 100 சொச்சம் பிள்ளைகள் பிறந்தது. பரக்கத்தை கண்டவர்கள் நாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி அவர்கள் ஒரு தோல் பை கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா, இதை நீ வைத்துக்கொள், இதை கொட்டி சாப்பிடாதே, கையை நுழைவித்து சாப்பிடு. அபூ ஹுரைரா சொன்னார்கள், எந்த அளவு பரக்கத், நபி அவர்கள் மௌத்தாகும் வரை சாப்பிட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் வரை சாப்பிட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் வரை சாப்பிட்டேன். அலி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மௌத் வரை சாப்பிட்டேன். உஸ்மான் ரலியல்லாஹுடைய மௌத்துடைய நேரம் அது காணாமல் போய்விட்டது. இதுதான் பரக்கத். கண்ணியமிக்க சகோதரர்களே, நண்பர்களே, உடன்பிறப்புகளே, இரவு 10 மணியோடு கடைகளை மூடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வார். உங்களுடைய பிள்ளைகளில் பரக்கத் செய்வான். உங்களுடைய சொத்து செல்வத்தில் பரக்கத் செய்வான். இந்த அப்துல் ஹமீது ஸ்ட்ரீட்டை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நமது ஊரை சொர்க்கவாதிகளின் ஊராக மாற்ற வேண்டும் என்று விரும்பினால், இரவையில் விழித்திருப்பதோ இரவையில் கலைத்துக் கொண்டிருப்பதோ அது ஆரோக்கியமானதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவில் இஷாவுடைய அதான் கேட்டதோடு சகோதரர்களே தொழுவார்கள், தூங்கி விடுவார்கள். ஏனென்றால் நமது நேரம் தஹஜ்ஜுத், நமது நேரம் சுபஹ், நம்முடைய பரக்கத்தான நேரம். நபி அவர்கள் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், அதிகாலையில் எனது உம்மத்துக்கு பரக்கத் செய்ய அல்லாஹ். பரக்கத்தை எடுக்காம தூங்கினா சகோதரிகளே, நீங்க கேட்கலாம், இவ்வளவு அவசரமா இது எப்படி செய்யறது? காலாகாலம் நாங்க பழவி வந்த ஒன்றே. சகோதரர்களே, முயற்சி செய்ய வேண்டும், மாற்ற வேண்டும், பாவத்தின் அடிச்சுவடுகளை ஒழிக்க வேண்டும், பெரியவர்கள் நல்லவர்கள் சேர வேண்டும், இதை பற்றி பேச வேண்டும். எதிர்கால பிள்ளைகள் மோசமாகி விடுவார்கள் சகோதரர்களே, எதிர்கால சந்ததி கெட்டுவிடும். அல்லாஹ்விடம் போய் நான் சொன்னேனே, உலகம் அல்ல ஜொலி பண்ற இடம், ஜொலி பண்ணும் இடம் கியாமத். மனிதன் கதறுவான், யகூலுல் இன்சானு யௌமஇதின் ஐனல் மஃபர். அல்லாஹ் சொல்கிறான், கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர். சொல்லுவான் அல்லாஹ், எங்கும் உனக்கு இடம் கிடையாது, எங்கும் இடம். எங்க ஓட சகோதரர்களே? கொழும்பிலிருந்து கண்டிக்கு ஓடலாம், ஸ்ரீலங்காவில் இந்தியாவுக்கு ஓடலாம், எங்க ஓட? துபாயில போய் மறைஞ்சிருக்கலாம், எங்க ஓட சகோதரர்களே? எங்கு ஓடினாலும் அல்லாஹ்விடம் தான் போக வேண்டும். இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர். சகோதரர்களே, யுனப்பஉல் இன்சானு யௌமஇதின் பிமா கத்தம வஅக்கர். அல்லாஹ் முழுதையும் அறிவிப்பார். நீ செய்தவைகள் என்ன, உலகத்தில் வாழும் பொழுது எவ்வாறு நடந்தாய். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் இந்த சூறாவில் தான் மோசமான மௌத்தை பற்றி சொல்கிறான். உலகத்தில் தௌபா செய்யாமல், உலகத்தில் திருந்தாமல், மனோ இச்சைப்படி நடந்தீர்களா? கல்லா இதா பலகதி தராகி وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق. அல்லாஹ் சொல்கிறான், விளையாடுற மாதிரி விளையாடுங்க, திருந்துற நோக்கம் இல்ல, தௌபாவுடைய நோக்கம் இல்ல. அல்லாஹ் சொல்கிறான், உன் சக்கராத்த பயந்துக்கோ. கல்லா இதா பலகதி தராகி.
உன்னுடைய உயிர் தொண்டை குழியை எட்டும் நேரம் இது. அந்த நேரம் எல்லாரும் பாவம் தான், எல்லாரும் பாவம் பார்க்கிற நேரம் அந்த நேரம். كلا إذا بلغت التراقي وقيل من راق. உயிர் தொண்ட குழி எத்தினா சென்ட்ரலா, நவலோக்கையா, அப்போலோவா, எங்க ஓடு? தூக்கிட்டு ஓடுறது அப்பதான். போம் ஹாஸ்பிடல், எப்படியாவது உயிரை தக்க வைப்போம். அல்லாஹ் சொல்கிறார், இப்பதான் உனக்கு ஞானம் பிறக்குது, பிரிய போறாய் உலகத்தை விட்டு. நான் சொன்னனே உலகம் உண்மை இல்லை, நம்பலையே நீ, கியாமம் தானே உண்மை. இவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே உன்னுடைய ஒரு கால் மறு காலோடு சேர்ந்து விட்டது. உன் உடம்புல இருந்த உயிர் போயிட்டு இப்ப என்ன செய்யுங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், இலா ரப்பிக யௌமஇதினில் மஸாக். அனுப்புங்க அல்லாஹ் கிட்ட, இவரை நான் பார்க்கிறேன். இவர் சகோதரர்களே, சற்று சிந்தியுங்கள், சற்று யோசியுங்கள். வலது காதால் கேட்டு இடது காதால் விட்டு விட்டு செல்லாதீர்கள் சகோதரர்களே. நமது ஊரை மாற்ற வேண்டும், ஒவ்வொரு தோடமாக முயற்சி செய்ய வேண்டும், ஒவ்வொரு தோடத்தையும் இஸ்லாமியர்களின் தோடமாக ஆக்க வேண்டும். இதே தோடம் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி இருக்கிறது. பலஸ்தீனுக்கு நீங்கள் போனீர்கள் என்றால் பலஸ்தீனை சுத்தி சுத்தி தோடங்கள் தான். நாம நினைக்கிறது பலஸ்தீன் என்ற அந்த குப்பாவைத்தான். அந்த குப்பாவுக்கு போறதுக்கு முன்னால் தோடங்கள். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம் போனதால் பள்ளி மாத்திரம் இருக்கிறது, முழு தோடங்களையும் யூதர்கள் வாங்கிவிட்டார்கள். slbayan.com. நான் தஹஜ்ஜத் நேரத்துக்கு அக்ஸாவுக்கு சென்றேன். செல்லும் பொழுது நான் யோசிச்சேன், இந்த நேரம் இவ்வளோ பேரா? அங்க பார்த்தா அவ்வளோ யூதர்கள் பள்ளிக்கு போகிறார்கள். தலைய வாழ்ந்து, முடிக்கு ரப்பர் போட்டு, பெரிய தொப்பி போட்டு, பெரிய கோட் போட்டு. சகோதரர்களே, தஹஜ்ஜத்துடைய நேரம் வீடுகள் இருந்து வெளிவருகிறார்கள். ஏன்? அக்ஸாவுடைய ஒரு துண்டை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். முஸ்லீம்கள் விட்ட தவறுதான். முஸ்லீம்கள் யோசிக்கவில்லை, அவன் பாவம் செய்தால் நான் என்ன செய்ய? இதுதான் இன்றுள்ள பிரச்சனை. பள்ளிக்கு முன்னால் விற்கிறான், நிர்வாகி பார்த்து விட்டு செல்கிறார், நான் என்ன செய்ய? ஹஜ்ரத், நீங்க பேசினீங்களா? உங்களை விட மாட்டோம். நாங்க பேசுறது தவறா சகோதரிகளே? சமூகத்தை பத்தி யோசிப்பது தவறா? மாணவர்களை பத்தி யோசிப்பது தவறா? கிராமங்களை பத்தி யோசிப்பது தவறா? அண்மையில் இன்று நேற்று ஒரு வீடியோ வெளிவந்திருக்கிறது, சீக்கியர்களுடைய வீடியோ. சீக் ஒரு பெண் சீக் மகாநாட்டிலே பேசுகிறாள். என்ன பேசுகிறாள் தெரியுமா? ஆச்சரியம். சூரா தௌபாவை படியுங்கள், சூரா பக்ராவை படியுங்கள். அவள் சொல்கிறாள், இவர்கள் நோன்பு வைப்பது எதற்கு தெரியுமா? ஒரு காலத்தில் இந்த உலகத்தை இவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். வெற்றி அடையும் பொழுது பசித்திருக்க வேண்டும், இப்பொழுதிருந்தே தயாராகிறார்கள். அவள் சொல்கிறாள், இவர்கள் ஒரு இமாமுக்கு பின் ஏன் தொழுகிறார்கள் தெரியுமா? ஒரு இமாம் தானே தொழுவிப்பார், 2000 பேர் தொழுவோம். சொல்கிறாள், ஒரு காலத்தில் இந்த உலகத்தை ஒருவர் தான் ஆளுவார், அவருக்கு பின் உலகமே இருக்கும். இப்பொழுதே அதை பழகுகிறார்கள். சொல்கிறாள், 5 நேரம் பாங்கு சொல்கிறது, ஓடி வருகிறார்கள். நாங்க ஒரு தரம் கூப்பிட்டா வரமாட்டீங்களே. நீங்க படிங்க முஸ்லீம்களிடம். நியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, சக்கராத் வார முந்தி செய்கிறோம். ஒவ்வொரு மஹல்லாவாக, ஒவ்வொரு தோடமாக பெரியவர்கள் சேருங்கள் சகோதரர்களே, முதியவர்கள் சேருங்கள். எங்களது மஹல்லாவை எப்படி செய்யும்? ஏன்? நமது இடம் சொர்க்கம், நாம் சந்திப்பது சொர்க்கத்திலே.
அல்லாஹ் சொல்கிறான் இலா ரப்பிக யௌமஇதினில் மஸாக். அவர் அனுப்பிவிடுங்க, எனக்கு இதை நான் பார்க்கிறேன். ஏன் சகோதரர்களே, ஃபலா ஸத்தக வலா ஸல்லா வலாகின் கஸப வதவல்லா ثم ذهب إلى أهله يتمطى. அல்லாஹ் சொல்கிறான், இவர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இங்க புதுக்கடையில தொழல்ல, சதக்கா இல்ல, அல்லாஹ்வை பொய்ப்பித்தார், பாவம் செய்தார். அல்லாஹ் சொல்கிறான் அவுலா லக ஃபஅவுலா, நீ நாசமா போ. அல்லாஹ் எங்கேயும் 4 தடவை பதுவா செய்த ஒரே ஒரு சூரா இந்த சூரா. இரக்கமுள்ள அல்லாஹ், இரக்கமுள்ள ரஹ்மான் ஒரு தடவை சொல்கிறான் அவுலா லக், நீ நாசமா போ. ஃபஅவுலா லக், திரும்ப நீ நாசமா போ. ثم أولى لك فأولى ثم أولى لك فأولى, திரும்ப நாசமா போ, திரும்ப நாசமா போ. 4 தடவை அல்லாஹ் பதுவா செய்றார். திருந்தாம வந்தியா, தௌபா இல்லாம வந்தியா, குஃப்ரோட வந்தியா, பாவத்தோட வந்தியா, அவுலா லக ஃபஅவுலா ثم أولى لك فأولى. 4 தடவை அவுலாண்டா வயல், நாசமா போ, நாசமடைதி, நீ நாசம். அல்லாஹ் நாசம் என்றா அதுக்கு பிறகு என்ன இருக்கு சகோதரர்களே? ஏன் அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, நீ நினைச்சியா அவனை சும்மா விட்டுருவேன் என்று அல்லாஹ் கேட்கிறார். சும்மா விட்டுருவேன் என்று. அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா அலம் யகுனு துஃபதம் மின் மனியும்னா, நீ தண்ணி துளியாக இருந்தாய். அல்லாஹ் சொல்ற, நீ பெரிய மனுஷன் அல்ல புதுக்கடையில, நீ கொழும்புல பெரிய கோடீஸ்வரன் அல்ல, நீ ஆரம்பத்தில் தண்ணீர் துளி. ஆரம்பத்தை பேசுறான் அல்லாஹ். ஏன் நாங்கள் நன்றியா நடக்கணும்? முதல் அல்லாஹ்க்குத்தான். நினைக்காம படைத்தானே. அலம் யகுனு துஃபதம் மின் மனியும்னா ثم كان علقة فخلق فسوى, அந்த தண்ணி துளியைத்தான் உனது உம்மாவுடைய கற்பிலே நுழைவித்து உன்னை பிள்ளையாக மாற்றினேன். சகோதரர்களே, நம்மை பிள்ளையாக மனிதனாக ஆக்கியது எந்த கடவுளும் அல்ல, அல்லாஹ். அலம் யகுனு துஃபதம் மின் மனியும்னா ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى. உன்னை ஆம்பளை ஆக்கினது யார்? உன்னை பொம்பளை ஆக்கினது யார்? நான். உன்னை ஆணாக பெண்ணாக ஆக்கினேன் நான். இதெல்லாம் செஞ்ச நான் உன்னை ஒரு நாளைக்கு மௌத்தாக்குவேன், என்னிடம் வருவாய். அலைஸ ذلك بقادر على أن يحيي الموتى. ஒரு தண்ணி துளியிலிருந்து உன்னை படைக்க இயலும் என்றால், நீ மௌத்தானதற்கு பிறகு என்னால் உன்னை எழுப்பாட்ட முடியாதா? கேள்வியாக கேட்டு அல்லாஹ் சூராவை முடிக்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, உயர்ந்தவர்களே, சிந்தியுங்கள். இந்த கியாமத்துக்கு முன்னால் நாம் தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். சகோதரிகளே, நமது ஊரை திருத்த வேண்டும், நமது குடும்பம், எதிர்கால சமூகம், எதிர்கால பிள்ளைகள் பாடுபட வேண்டும். சகோதரர்களே, தொழுகை இல்லையா? தொழுகையை உருவாக்க வேண்டும், வீடு வீடாக செல்ல வேண்டும். யாரிடம் ஹராமான பழக்கமா அவரை திருத்த வேண்டும். சகோதரர்களே, மையத்த மாத்திரம் கொண்டு வந்து வைத்து திருத்துவதல்ல, ஒன்றுமே செய்ய முடியாது கண்ணை பொத்தினால். சகோதரர்களே, ஹராமான பழக்க வழக்கமா பேசுங்கள்,
தௌபா செய்வார்கள். எவ்வளோ மக்கள் எல்லாம் திருந்தினார்கள் சகோதரர்களே. பாவமே ஜினாதான், ஜினாதான் தொழில். ரமலானில் பள்ளிக்கு வருகிறாள் அந்த பெண். யோசிக்கிறார்கள், இவளின் பள்ளிக்கு வாராள், தொழிலே ஜினா. எந்த பெண்ணும் அவளுக்கு பக்கத்தில் நின்று தொழுவது கிடையாது, அவ்வளோ அருவரும். சகோதரர்களை, பயான்களை கேட்டு கேட்டு அந்த பெண் திருந்துகிறார். 27ஆம் நாள் தொழுவிக்கிறார் இமாம். சுஜூதிலே தலையை வைத்த பெண் சகோதரர்களே தலையை தூக்கவில்லை, மௌத்தாகிவிட்டார். இதுதான் தௌபா. எவ்வளவு பெரிய மோசமானவனுக்கும் அல்லாஹ் மன்னிப்பார். எவ்வளவு கெட்ட பெண், ஆனால் அல்லாஹும் பக்கம் திரும்பினால் அல்லாஹ் மன்னிப்பார். வாழ்க்கையில் தொழவில்லையா, இபாதத் இல்லையா, ஹராமான வியாபாரமா விட்டு விடுங்கள் சகோதரர்களே. நம்முடைய நாள் கியாமத். இன்றைய சந்திர கிரகண தொழுகைக்கு வாருங்கள் சகோதரர்கள். இரவு நேரம் கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று. அல்லாஹ் பயத்தாட்டுவதற்கு இவைகளை உருவாக்குறான். இது இயற்கை அல்ல. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இயற்கையாக வருவதல்ல, அல்லாஹ் பயத்தாட்டுகிறான். இவ்வாறுதான் கியாமத்திலும் நடக்கும். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். கொஞ்சம் சிந்தியுங்கள், யோசியுங்கள், அல்லாஹும் பக்கம் திரும்புங்கள். வரக்கூடிய காலம் ஹஜ்ஜுடைய காலம், குர்பானுடைய காலம், நோம்புடைய காலம். இன்று ஹஜ்ஜாஜிகளுக்கு முசாஃபஹாவும் இருக்கிறது. ஜுமாவுடைய தொழுகை முடிந்து ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் ஒன்றை கவனத்தில் எடுங்கள். ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நீங்கள் ஹாஜிகளாக போய் தாயிகளாக நீங்கள் ஊருக்கு திரும்பி வர வேண்டும். ஹஜ்ஜிக்கு போய் ஈச்சம்பளமோ ஜம்சம் தண்ணியோ அபாயாவோ அத்தரோ வாங்காவிட்டாலும் பரவாயில்லை. ஹஜ்ஜத்துல் வதாவை நினைத்து தாவத்தை சிந்தித்து நான் இந்த ஊருக்கு வந்து சேவை செய்ய வேண்டும், மார்க்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஹஜ்ஜிக்கு செல்லுங்கள். நீங்கள் இந்த ஊருக்கு வந்து முயற்சி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தருவார். உங்களது ஹஜ் மப்ரூராக மாறும். அப்பொழுதுதான் உயர்ந்த சிந்தனையோடு ஹஜ்ஜை செய்ய வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எஞ்சி இருக்கும் வாழ்க்கையில் நல்லவர்களாக வாழ்ந்து மௌத்தாக தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் தௌபாவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உன்பக்கம் மீண்டு வர தௌஃபீக் செய்வாயாக. முஸ்லிம் கிராமமாகிய நமது கிராமம் இஸ்லாத்தில் உயர்ந்த கிராமமாக ஆக்குவாயாக. பரக்கத்துள்ள ஊராக நமது ஊரை ஆக்குவாயாக. முடிவை சீராக்குவாயாக. கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயர்பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.